சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. மாயாங்கிறது யாருமாங்கிறாங்க. நான் தான் சார்ங்கிறாங்க. சரி ஜீப்ல ஏறுங்கிறாங்க. சார் எதுக்கு சார்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட காரணமெல்லாம் சொல்ல முடியாது, ஏறுனா ஏறு அப்படின்னு அதட்டுறாங்க. சார் நீங்கள் வேணா முன்னாடி போங்க, நான் பைக்கில் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன உங்ககிட்ட விளையாடுறக்கா வந்திருக்கேன்? ஏமா நான் சொன்ன கேட்க முடியாதா? ஏறுமா முதல்ல. சார் என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு வந்ததும் ஜீப்பில் ஏறுன்னு சொல்லி மிரட்டுறீங்க. நீங்கள் என்ன காரணம்னு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறாங்க தனம். உங்ககிட்ட காரணமெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுமா, முதல்ல ஜீப்பில் ஏறுனா ஏறு அப்படிங்கிறாங்க. வரலைன்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்கிறாங்க. சீன நான் வேணா இவங்க கூட ஜீப்பில் போகிறேன், நீ பின்னாடியே பைக்கில் வந்துடுறியான்னு கேட்குறாங்க. இருமாயா இருமாயா, அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரியாமல் நீ எப்படி போவேன்னு கேட்குறாங்க தனம். எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏறுறாங்க மாயா. எந்த போலீஸ் ஸ்டேஷனாவது சொல்லுங்கன்னு சீனு கேட்குறாங்க. C2 போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு போகிறாங்க. மாயாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சீனாவும் தனாவும் அவசரமாக அறக்க பறக்க ஓடி வந்ததும் மாமா மாமான்னு கத்திக்கிட்டே உள்ளே வர்றாங்க. ரகுராம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. மாயாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதுமே வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி, அச்சோ என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பாட்டி அடக்கடவுளே, அவள் என்ன பண்ணான்னு தெரியலையேங்கிறாங்க. பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா, இப்போ வெளியிலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாளான்னு கேட்குறாங்க. எதனால் மாயாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கன்னு ரகுராம் கேட்குறாங்க. தெரியல மாமா, சொல்ல மாட்டேங்கிறாங்கங்கிறாங்க. ஆமாம் எதனாலேன்னு கேட்டால் விசாரிக்கணும்னு தான் சொல்கிறாங்களே தவிர காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க தனம். வெளியில ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு சிவராமன் கேக்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே, காலேஜ் முடிஞ்சதும் வெளியில வந்ததுமே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்க கேட்டதுக்கு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க மாமாங்கிறாங்க சீனு. எங்கேயோ பெருசா ரொம்ப இழுத்து வச்சுட்டா போல இருக்குங்கிறாங்க பார்வதி. சிவராமா உடனே வக்கீலுக்கு போன் பண்ணி போய் பார்க்கலான்னு சொல்றாங்க. அப்பங்க வெளியில போலீஸ் ஜீப் வந்துடுது. போலீஸ் எல்லாருமே வர்றாங்க, மாயாவும் கூட்டிட்டு வராங்க. சார் எங்க வீட்டு பொண்ணு என்ன தப்பு பண்ணனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு ரகுராம் கேக்குறாங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல சார், இவங்களோட விசா முடிஞ்சு போச்சு, அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் சார் கூட்டிட்டு போனோம். விசாரிக்கிறதுனா நீங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டு விசாரிச்சிருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் வந்து விசாரிச்சிருக்கலாம். ஒரு பொம்பளை பிள்ளை காலேஜ் வாசலில் நிற்கும் போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்களே, இது என்ன சார் நியாயம்? சார் எங்களுக்கே லாஸ்ட் மினிட்ல தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, சொல்றதுக்கே டைம் இல்லை சார். இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிற கட்டாயத்தில் நாங்கள் இருந்தோம், அதனால தான் சொல்ல முடியும். சொல்கிற அளவுக்கு டைம் இல்லைங்கிறீங்க, அப்படி என்ன அவசியம் வந்ததுன்னு கேட்குறாங்க ரகுராம். பொண்ணு இன்னும் 12 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இந்தியாவில் இருக்க முடியுங்கிறாங்க. இவங்களுக்கு இதுக்கு மேலே விசா இருந்தால் இங்கே தங்கலாம், இல்லைன்னா இவங்களை 12 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களோட சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டியது நம்மளோட கடமைங்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா தங்குற மாதிரி அவள் அப்ளை பண்ணியிருந்தாலே அது உங்களுக்கு வந்து சேரலையா சார்ங்கன்னு கேட்குறாங்க தனம். வந்திருந்தா நாங்கள் ஏமா இவ்வளோ தூரம் விசாரிக்கிறோம், பழைய விசா முடிஞ்சு புது விசா வரல அப்படின்னா நாங்கள் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் கரெக்டான டைமுக்கு அவங்கள அனுப்பி வைக்கிறது தான் நம்மளோட கடமைங்கிறாங்க. மாயா விசா முடிய போகுதுங்கிறது உனக்கு தெரியாதா? அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கணும்ல நீ, இல்லை என்கிட்டயோ இல்லை வேற யார்கிட்டயோ இதை பற்றி நீ பேசியிருந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்போம்லன்னு ரகுராம் கேட்குறாங்க. இல்லை பெரியப்பா, இதை பற்றி நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். அப்பா என்னோட விசாவை ரினியூ பண்ணி பக்கத்து ஸ்டேஷனுக்கு அனுப்புறதாவும் சொன்னார். அவரும் ரினியூ பண்ண சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினச்சேங்கிறாங்க மாயா. என்ன மாயா, அப்பா ரினியூவர் பண்ணிட்டாரா இல்லையாங்கிறத நீ கேட்டிருக்க வேண்டாமாங்கிறாங்க சிவராமன். சித்தப்பா நான் உண்மையிலுமே மறந்துட்டேன், இல்லைன்னா ஃபாலோ பண்ணி நான் அப்பாவையே கேட்டிருப்பேன். சரி இப்போவாது அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமலங்கிறாங்க. எத்தனையோ தடவை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஃபோன் ரீச் ஆகலைங்க. மாயா மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. என்னன்னே தெரியல, அப்பாவுக்கு ஃபோன் போக மாட்டேங்குதுங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மாயா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்கு இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்குது. உங்களுக்கு விசா வந்துட்டா பரவாயில்ல, அப்படி ஒரு வேலை வரல அப்படின்னா நாளைக்கு காலையில் நாங்கள் உங்களை கொண்டு போய் ஏர்போர்ட் இமிகிரேஷன் அதிகாரிகிட்ட நாங்கள் உங்களை ஒப்படைச்சிருவோம். அவங்க உங்களை அமெரிக்காவுக்கு பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நாளைக்கு உங்களுக்கு 2 மணிக்கு ஃப்ளைட்டு. சார் இவங்களை வேற ஏதாவது பண்ணி இங்கே இருக்க வைக்க முடியாதான்னு சிவராமன் கேட்குறாங்க. விசா இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க முடியும். இவங்களை இப்போ இந்தியாவிலேருந்து கலப்புறதான் வழி, வேறு வழியே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இல்லை அந்த விசா வந்துடும், அது வர வரைக்கும் எங்கள் பொண்ணு எங்களோடவே இருக்கலாமான்னு ஜானகி கேட்குறாங்க. அப்படி அவங்க இங்கே இருந்தாங்கன்னா எங்கள் வேலை போயிடுமாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். விசா இல்லாமல் இவங்க இங்கே இருக்கிறது பெரிய குற்றம், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கிறாங்க. அவங்க இன்னும் 12 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இந்தியாவில் இருக்க முடியும், அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டு ஆகணும். நீங்கள் உங்கள் பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருங்கம்மா, நாங்கள் காலையில் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சார் நாளைக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போக வரைக்கும் இவங்க இங்கே பத்திரமா இருக்கணும், பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஒருவேளை அவங்க இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்தாங்க இதுக்கெல்லாம் சம்மதம்னா ஒரு சைன் பண்ணி கொடுங்கன்னு ரகுராம் கிட்ட சைன் கேட்குறாங்க. அச்சோ வேண்டாம், நீங்களே கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க பத்மா. பத்மா நீ என்ன பேசுகிற? அவள் நம்ம வீட்டில் தங்குற வரைக்கும் அவள் நம்ம வீட்டு பொண்ணு, அவளை போய் போலீஸ் ஸ்டேஷனில் தங்க சொல்லியிருக்கேன், உனக்கு எப்படி இப்படியெல்லாம் பேச தைரியம் வந்துச்சு? அண்ணே இவளை நம்ப முடியாதுல்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்கிறாங்க பத்மா. நம்மளை நம்பி வந்திருக்கிற பொண்ணை நம்ப முடியாதுன்னு நீ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கிறாங்க ரகுராம். சரி சார் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. மாயா இன்னும் 12 மணி நேரத்தில் எப்படியாவது உங்கள் அப்பாவை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுன்னு ரகுராம் சொல்கிறாங்க. சிவராமா நீக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. சரின்னு ஆளுக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருமே ஆளுக்கு வெவ்வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து அவர் கிடைக்கலாமல்லன்னு ஆளுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க. சரி வா மாயா உள்ளே போலவா அப்படின்னு ஜானகி மாயாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கமாக பத்மா பார்வதி சாரு 3 பேரும் பேசுகிறாங்க. அவங்க அப்பா எங்கே கிடைக்க போகிறாரு, இவளை நம்ம தலையில் கட்டி விடலான்னு தான் விசா வாங்கி அனுப்பிச்சு வச்சுட்டார் போல. சாரு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அப்பாடா எப்படியோ இவன் இங்கேருந்து போயிட்டான்னு ஆகணும்,
நம்ம திட்டம் இனிமே தான் ஒவ்வொன்றா பழிக்க போகுது. எப்படியோ இவ்வளோ பேக் பண்ணி அனுப்பிச்சா போதும், நிம்மதியாக இருக்குங்கிறாங்க. அப்பாடா, இன்னும் 12 மணி நேரத்தில் மாயா எப்படியோ மாயமாயி போயிடுவா. இனி அவனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சாரு, பத்மா, பார்வதி 3 பேர் உள்ள போகிறாங்க. மாயா யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த விசா முடிஞ்சிருச்சு, இன்னும் 12 மணி நேரம் தான் இவங்க இந்தியாவில் இருக்க முடியும்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. விசா முடிஞ்சு போனதை நாம் எப்படி கவனிக்காமல் விட்டுட்டோம்னு யோசிக்கிறாங்க. அப்போ சாரு வராங்க. என்ன மாயா இப்படி வந்து சோர்ந்து போய் பெட்ரூமுக்குள்ள உட்காந்துட்டியே, நீ தான் எனர்ஜியான ஆளாச்சே, ஏன் இப்படி பொட்டி பாம்பு மாதிரி வந்து அடங்கி கொண்டுக்கிட்டேன்னு கேட்குறாங்க. சாருலாம் ஆட்டம் போட்டேன், இப்போ ஆட்டம் முடிஞ்சு ஓட்டம் எடுக்க போற. இப்போ புரிஞ்சுதா கடவுள் யார் பக்கம் இருக்காருன்னு? உன்னை பார்த்தா எனக்கு பாவமா பரிதாபமா இருக்கு மாயா. என் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சவால் விட்ட உனக்கு அதை பார்க்க கூட கொடுத்து வைக்கலையே மாயா. திரும்பவும் அமெரிக்காவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விசா வாங்கிட்டு இந்தியா வரும்போது என்னோட கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். ஹனிமூனுக்கு அமெரிக்காவெல்லாம் வரமாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கல்யாண போட்டோவை உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன், அதை பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படுன்னு சொல்றாங்க. சாரு இங்க பாரு, நீ ரொம்ப ஆடாத சாருங்கிறாங்க மாயா. நான் ஒன்றும் ஆடவே இல்லை, ஒன்றும் ஆடல, நீ தான் ஆடிட்ட, ரொம்பவே ஆடிட்டே. என் கல்யாணத்தை கூட நிறுத்தி கட்டுவேன்னு சவாலெல்லாம் கூட விட்டியல. கல்யாணத்தை நிறுத்தி கட்டு பார்க்கலாமாயா? இங்கே பாரு, இந்த சாருவை பகிச்சுக்கிட்டவங்க யாரும் நிலைய இருந்ததே கிடையாது தெரியுமா? சாரு எதுக்கு இப்படி பில்டப் எல்லாம் விட்டு பேசிட்டு இருக்க? இப்போ என்ன நடந்து போச்சுன்னு கேட்குறாங்க மாயா. இல்லை உன்னை அமெரிக்காவுக்கு பேக் பண்ண போகிறாங்க, மேலே என்ன நடக்கணும் சொல்லு பார்க்கலான்னு சாரு கேட்குறாங்க. என்ன அமெரிக்காவுக்கு போனால் திரும்பியே வர முடியாதுங்கிற மாதிரி நீ பேசுகிற? திரும்ப நீ வருவே மாயா, ஆனால் உன்னால் சவாலில் ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க சாரு. முடியுமா முடியாதாங்கிறத அந்த முடிவோட கையிலேயே விட்டுருவோம், அதை நீயும் நானும் முடிவு பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க மாயா. ஓ பரவாயில்லையே, தத்துவமெல்லாம் நல்லா தான் இருக்குங்கிறாங்க சாரு. எல்லாம் நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சமாதான வார்த்தைகள் சொல்லிக்கிறதெல்லாம் சமாதானம் தானுங்கிறாங்க சாரு. மாயா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியேங்கிறாங்க. சாரு உன் கல்யாணத்தை நிறுத்திருக்கு, நான் இங்கிருந்து தான் நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது சாரு, எங்கிருந்து வேணாலும் உன் கல்யாணத்தை என்னால் நிறுத்த முடியும், முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க மாயா. சே இவ்வளவு நடந்து உன்னோட திமிரு இன்னும் அடங்கலையில, உன்னை பார்த்துக்கிற இருடி அப்படின்னு சொல்லிட்டு சாரு அங்கிருந்து போறாங்க. ஜானகி மடியில தானோ படுத்துக்கிட்டோ அழுதுகிட்டே, அம்மா மாயா நம்மளை விட்டு போயிடுவாளா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. இதே கேள்வியை எத்தனை தடவை தான் கேட்பா தானோன்னு கேட்குறாங்க. இல்லை அவ இல்லாம நம்ம எப்படிமா இருக்க போறோங்கிறாங்க. அதுதான் தெரியலையேடி, அவ எதுக்குமா இப்படி வரணும், இப்போ வந்துட்டு இவ்வளவு தூரம் பழகிட்டு இப்போ திரும்பி போறாளே, இதை நம்மளால பார்க்கவே முடியாது, இவ ஏன் வந்தா ஏன் போறான்னு கேட்குறாங்க. தெரியலைங்கிறாங்க ஜானகி. என்னம்மா எது கேட்டாலும் நீ தெரியலனே சொல்றியே, இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே எனக்கு தெரியல தானோன்னு அழுகுறாங்க ஜானகி. அவனால சொந்த ஊர்ல இருக்க முடியாம தானே இங்க வந்தா. நானும் மாயாவும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, இப்போ விசா முடிஞ்சிருச்சுன்னு ஊருக்கு போகணும்னு சொல்றாங்களே, என்னால இதை ஏத்துக்கவே முடியலன்னு தனமும் ஜானகி அழுதிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மாயா வராங்க. என்னைய நினைச்சு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தானா ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. மாயா உனக்குன்னு இங்க இருக்கிறது நாங்க மட்டும் தானே மாயாங்கிறாங்க ஜானகி. மாயா எங்களை விட்டுட்டு நீ போயிடுவியான்னு தானே கேட்குறாங்க. உங்களை எல்லாம் ஒரே அடியெல்லாம் விட்டுட்டு நான் போக மாட்டேன், எனக்கு மறுபடியும் விசா கிடைச்சா கண்டிப்பா நான் திரும்பவும் இங்கேயே வந்துடுவேங்கிறாங்க. சரிம்மா எதுக்கு அழுகிறீங்க, நான் எப்படி இருந்தாலும் திரும்பவும் இங்கே வரத்தானே போகிறேங்கிறாங்க. எனக்கு அதில் தான் மாயா சந்தேகமாக இருக்குது. உங்கள் அம்மாவும் இப்படி தான் சொல்லிட்டு போனா, ஆனால் அவள் கடைசி வரைக்கும் திரும்ப வரவே இல்லைன்னு அழுகிறாங்க ஜானகி. அம்மா சொன்ன மாதிரியே நீயும் சொல்கிற, நீயும் அங்கேயே இருந்துட்டு வேணும், எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க ஜானகி. சரிம்மா நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு சொல்கிறாங்க மாயா. ஒருவேளை அந்த விசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவே, எப்படி திரும்பி வருவேன்னு கேட்குறாங்க. அது எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, நான் திரும்பவும் கண்டிப்பாக இங்கே வந்துடுவேன், இதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போகிறாங்க. ஆனால் என்னால் பிரிவை தாங்கிக்க முடியாமல் ஜானகி தோளில் படுத்துட்டு அழுகிறாங்க. கண்டிப்பா 200 விசா கிடைச்சிடணும், இல்லைன்னா நிரந்தரமா நம்ம சீனுவை விட்டு பிரிஞ்சிடுவேன்னு கவலையோடு போறாங்க மாயா. மாயா சீனு 2 பேரும் கோயிலுக்கு போய் செதறுகாய் தேங்காய் எல்லாம் உடைச்சதை நினைச்சு பாக்குறாங்க. மாயா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சீனு சொல்றாங்க. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைங்கிறாங்க. அதுவும் ஆழமான மனசுல இருந்து சொல்றேன், உனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. தண்ணியில கரண்ட் பரவிக்கிட்டு வரும்போது அவனோட உசுரை பெருசா எடுத்துக்காம என்ன காப்பாத்திட்டு அவன் உயிருக்கு பலியானேன்னு நினைக்கிறாங்க மாயா. பழசையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு புடவை கட்டிக்கிட்டு சீனுவோட ரூமுக்கு வந்திருக்காங்க. சீனு இங்க வாவேன்னு கூப்பிடுறாங்க. சீனு வந்து பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன மாயா புடவையெல்லாம் கட்டிட்டு ஜம்முன்னு அழகா நிக்கிற, புடவை கட்டிட்டு எங்க போறேன்னு கேக்குறாங்க. கோயிலுக்கு தானுங்கிறாங்க. ஐயோ என் கூட கோயிலுக்கு வாச்சின்னுங்கிறாங்க. இல்ல நீ வேற யாராவது கூட்டிட்டு போவேன்னு சொல்றாங்க. இல்ல நான் முத புடவை கட்டியிருக்கும் போது நீ தான் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன், திரும்பவும் உன் கூட அதே கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் உன்னை கூப்பிடுறேன், நீ வாச்சின்னு கூப்பிடுறாங்க. ஊருக்கு போயிட்டு நான் திரும்ப வருவேன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க மாயா. நீ கண்டிப்பா திரும்ப இங்க வருவேன்னு என் உள் மனசு சொல்லுதுன்னு சொல்றாங்க சீனு. மாயா சீனு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.